வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 4 வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். லேலூயா. பெந்தேகோஸ்தே என்கிற அந்த நாளில் ஒருமனப்பட்டார்கள், ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். நம்ம கூடி வந்திருக்கிறோம், ஆனால் ஒரு மனம் இருக்குதா? அதை தான் யோசித்து பார்க்கணும். நம்ம ஒரே இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஆனால் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோமா? நம்முடைய நோக்கம் என்ன? அந்த வந்திருந்த அத்தனை பேருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, நான் கர்த்தர் எங்களை காத்திருக்க சொல்லியிருக்கிறார், அதனால் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போஸ்தலர் 1:5 ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் எருசலேமை விட்டு எங்கும் போகாமல் பிதா உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் காத்திருங்கள் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அப்படி காத்திருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆவியானவர் வரும்பொழுது பலனடைவீர்கள். நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதெல்லாம் சொல்லுவார். லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கூடி வருகிறது முக்கியம் அல்ல, என்ன மனநிலையில் கூடி வர்றோன்றது ரொம்ப முக்கியம். ரைட்டா? கூட்டம் முக்கியம் அல்ல, மனநிலை முக்கியம். சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள். கூட்டம் முக்கியம் அல்ல, மனநிலை முக்கியம். கூடுகிற ஜனங்கள் எத்தனை பேர்ன்றத முக்கியம் இல்லை, அதில் எத்தனை பேர் ஒருமனப்படுகிறார்கள் அதுதான் முக்கியம். ஒரே நோக்கத்தோடு, ஒரே எண்ணத்தோடு, ஒரே சிந்தையோடு எத்தனை பேர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் அன்றைக்கு ஆவியானவர் இறங்கி வந்தார். லேலூயா. இன்னைக்கு திரள் கூட்டங்கள் கூடுகிறார்கள், அவர்கள் நடுவில் ஆவியானவர் இல்லை. எப்படி சொல்கிறீங்க ஆவியானவர் இல்லை அப்படின்னு? எப்படி சொல்கிறீங்கன்னா, அவர்களுக்குள் ஒரு மனம் இல்லை. கூடி வந்ததனுடைய நோக்கம் புரியலை. யார்கிட்ட கேட்டு பாருங்கள், எதற்காக சர்ச்சுக்கு போகிறீங்க? இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எதற்காக சர்ச்சுக்கு போகிறீர்கள்? நாங்கள் போய் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். உண்மை தானே? நம்ம வந்திருப்பது ஆண்டவரை ஆராதிக்க தான் வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிலை சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போகிறோம், நாங்கள் சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகாமல் எனக்கு நல்லாவே இல்லை. சிலர் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போகாமல் எனக்கு நல்லாவே இல்லை அப்படிம்பாங்க. ஸோ ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி நான் பெந்தேகோஸ்தேனா என்னன்னு சொல்லி பைபிளிலேருந்து கற்றுக்கிட போகிறோம். லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. யாராவது கேள்வி கேட்டால் சொல்ல தெரியணும். பாரம்பரிய சபைக்கும் ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பெந்தேகோஸ்தே விசுவாசிக்கும் ஒரு பாரம்பரிய சபைக்கு போகிற விசுவாசிக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை புரிஞ்சுக்கோங்க. இந்த பேர் பைபிளில் எங்கே வருதுன்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் வருது. முதல்ல இந்த பெந்தேகோஸ்தேன்ற பேர் எங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் தான் எழுதப்பட்டிருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பெந்தேகோஸ்தேன்ற பேர் கிடையாது. ஆனால் அதை ஒரு பண்டிகை அவங்க கொண்டாடிட்டு வந்தாங்க. இந்த பண்டிகைகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். யாருடைய பண்டிகை இது? கர்த்தருடைய பண்டிகை. அந்த பண்டிகை மனுஷனுடைய பண்டிகை கிடையாது, கர்த்தருடைய பண்டிகை. வாசிப்போம். லேவியராகமம் 23 2ஆம் வசனமும் கடைசி வசனமும் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபையாய் கூடி வர வேண்டும், பரிசுத்த நாளாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் ஆவன. இது ஒரு பண்டிகை. 7 பண்டிகைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த அந்த அதிகாரத்தில் பண்டிகைனா தெரியுமில்ல, ஃபெஸ்டிவல். பண்டிகை என்னது? பண்டிகைனா சந்தோஷம்ப்பா. பண்டிகைனா சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்கள், சந்தோஷமா இல்லையா? கர்த்தருக்கு சந்தோஷம். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தருடைய பண்டிகை. யாருடைய பண்டிகை? பெந்தேகோஸ்தே என்பது கர்த்தருடைய பண்டிகை, மனுஷனுடைய பண்டிகை இல்லை. மனுஷனுக்கு அல்ல, கர்த்தர் கொண்டாடுகிற நாள். லேலூயா.
அதில் 7 பண்டிகையில் 4வது ஒரு பண்டிகை வருகிறது. அந்த 4வது பண்டிகைக்கு பெயர் பழைய ஏற்பாட்டில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா 2 பெயர் எழுதப்பட்டிருக்கு. ஒன்று சேர்ப்பின் பண்டிகை, இன்னொன்று வாரங்களின் பண்டிகை. ஒன்று அதாவது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அசைவாட்டுகிற அந்த காணிக்கை செலுத்தின 3வது பண்டிகை அசைவாட்டுகிற பண்டிகை. ஃபஸ்ட்டு பஸ்கா, ஃபஸ்ட் என்னது, 2வது புளிப்பில்லாத அப்பம், 3வது முதற் பலனின் பண்டிகை. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த முதற் பலனானவர். அதில் இருந்து 7 வாரங்களை எண்ணுவாங்க. 7 7 49. அவர்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை தான் லாஸ்ட் நாள், ஓய்வு நாள். அதனால் 7 ஓய்வு நாளை எண்ணி 49 வந்துடும். அதுக்கு அடுத்த நாளில் அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. அப்போ எத்தனாவது நாள் சொல்லுங்கள், எத்தனாவது நாள்? 50வது நாள். கிரேக்கத்தில் 50னா பெண்டிகாஸ்டல். 50னா என்னது? அதனால் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் 50வது நாள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு வருகிற 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதனால் அந்த பண்டிகை எப்படி கொண்டாடணும்னு சொல்லி கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். நாம் அதிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். லேலுயா. வாசித்த அந்த 23ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வந்து படைக்கிற ஓய்வு நாளுக்கு மறுநாளில் இருந்து எண்ண துவங்கி 7 வாரங்களை எண்ண வேண்டும். நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள், அதான் 50வது நாள், மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த வேண்டும். பெந்தேகோஸ்தே நாளில் நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு புதிய போஜன பலியை செலுத்தணும். என்ன செலுத்தணும் சொல்லுங்க, என்ன செலுத்தணும்? போஜன பலியை செலுத்தணும். போஜன பலினா என்னது? போஜன பலினா என்னது? ஆண்டவர் சொல்றாரு பெந்தேகோஸ்தே நாளில் புதிய போஜன பலி பண்ணணும்னார். போஜன பலினா என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது? லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் 2ஆம் வசனங்களை வாசிங்க. வீட்டிலெல்லாம் பைபிள் படிப்பீங்களா? ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கைகளை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை, நல்ல கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு இப்படி வச்சுக்கூட உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு ராஜாவுக்கு நம்ம டேக்ஸ் கட்டுறோம், வரி கட்டுறோம்ல. இப்போ நம்மலாம் தமிழ்நாட்டு குடிமகன்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, நம்ம வரி கட்டுறோம். நம்ம வீட்டுக்கு வரி கட்டுறோம், சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வரி கட்டுறோம். வரி கட்டுறீங்களா? கடையில் போய் இட்லி சாப்பிட்டா ஜிஎஸ்டி போடுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று வரி கட்டுறோம்ல. நம்ம வரி கட்டுறோம். வரி கட்டுவதனால என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆளுகிற அவரை நாம் ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறோம். வரி கட்டுறதுனால நமக்கு குடியுரிமையும் கொடுத்துருக்குறாங்க. பேன் கார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. பேன் கார்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த பேன் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறீங்கக்கான அத்தாரிட்டி அது. அந்த வரி கட்டுறோம், நம்ம வரி கட்டுக்கிறோம். அதே போல் பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜாவாய் போஜன பலி ஆண்டவர் எதுக்கு கொடுத்தார் அப்படின்னா, என்னை ஜனங்கள் ராஜாவாய் ஏற்றுக்கொண்டால் எனக்காக அவர்கள் போஜன பலி செலுத்தணும். என்ன செய்யணும்? ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன செய்யணுமா? போஜன பலி செலுத்தணும். அப்படி போஜன பலி செலுத்தும் போது என்னெல்லாம் செலுத்தணும்னு கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அங்கிருந்து தான் நம்ம ஆளுக வெளியில் இருக்கிறவங்க கொண்டு வந்தாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாமிக்கு படையல் போடுவாங்க. படையல் போடுறாங்களா? என்ன ஒரு மாதிரியை பார்க்குறீங்க? நம்மளாம் அங்கிருந்து தானே வந்திருக்கிறோம். படையல் போடுவாங்கள்ல. ஏன் போடுறாங்க? ஏன் போடுறாங்கன்னா, அவரை சாமியை அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை நான் உனக்கு செய்கிறேன், நீங்கள் இதை எனக்கு செய்யுங்கன்னு நேர்ந்துக்கிறாங்க இல்லையா? அதே போல் போஜன பலியை செலுத்தணும்னா ஆண்டவர் சொன்னார், அது முதலாவது மெல்லிய மாவாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரு அரிசி மாவாக மாறணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? அதான நோக்கம், அரிசியிலேருந்து மாவு எடுத்துடலாம். ஆனால் மாவுலேருந்து அரிசியை கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு அந்த அரிசி உடைக்கப்படணும். அந்த அரிசி என்ன செய்யணும்? உடைக்கப்படணும். நிறம் மாறணும். மாறுமா? நிறம் மாறுமா? அரிசியாக இருக்கும்போது பழுப்பு கலராக இருக்குது. மாவாக மாறினா பழுப்பு கலராக இருக்கா, வெள்ளை கலராக இருக்கா?
அப்போ நிறம் மாறுது. ரைட்டா? அடுத்து அந்த மாவு மற்றவைகளோடு அந்த மாவை அப்படியே பயன்படுத்த முடியாது. அதை தண்ணி உப்பெல்லாம் போட்டு பிணையும் போது வேறு ஒன்றோடு பிணைவதற்கு, இன்னும் சொல்லப்போனால் ஐக்கியமாவதற்கு அது ஆயத்தமாகிடுது. மாவை என்ன செஞ்சிடலாம்? ஐக்கியமாக்கிடலாம். அரிசி என்ன செய்ய முடியாது? ஆக்க முடியாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியணுன்றக்காக இந்த விஷயத்தை சொல்லுகிறேன். அப்போ 3 காரியம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று உடைக்கப்படணும். ஒன்று என்னது? நீங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டவங்க தானா? உடைக்கப்பட்டவங்க தானான்னு பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற சுயத்தை உடைக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், போஜன பலி செலுத்தணும்னா மாவு தான் செலுத்தணும், முழு தானியம் செலுத்தப்பட முடியாது. நீங்கள் முழு தானியமாக இருந்தீங்கன்னா பலிபீடத்தில் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். அப்போ அந்த போஜன பலியாய் உங்களுக்கும் எனக்கும் போஜன பலியாய் இயேசு மாறினார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ நான் இருக்கிறேன், நான் தேவ சமூகத்துக்கு வரணும், என்னைய ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதிக்கணும்னா நான் ஒரு போஜன பலியை கொண்டுட்டு வரணும். நான் உடைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பதிலாக நான் கொண்டு வருகிற அந்த கோதுமையோ அரிசியோ உடைச்சி மெல்லிய மாவாக்கி நான் கொண்டுட்டு வரணும். இப்போ நான் உடைக்கப்படலை, எனக்கு பதிலாக இயேசு உடைக்கப்பட்டார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமாம், இயேசு என்கிற அந்த தானியம். ஆண்டவர் சொன்னார், கோதுமையானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலன் கொடுக்கும் அப்படின்னார். எப்படி ஒரு விதையானது பூமியில் விழுந்து சாகும் பொழுது அந்த விதையை அழிந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஜீவன் புறப்படுகிறதோ, அதே போல இயேசு கல்வாரி சிலுவையில் தன்னை உடைப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய வடிவமே மாறி போச்சு. நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில், நாம் அவரை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. இது ஒரு மனுஷ வடிவமானே தெரியல. அப்ப இயேசு உடைக்கப்பட்டார், அவருடைய நிறம் மாறி போனது. வசனம் சொல்லுகிறது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு என்ன இல்லையா? இல்லை. ஆனால் அதே நேரம் பைபிள் சொல்லுகிறது அவர் வெண்மையும் சிகப்புமானவர், 10,000களிலே சிறந்த தேவன் தன்னுடைய அழகையெல்லாம் கல்வாரி சிலுவையில் உங்களுக்காய் எனக்காய் இழந்தார். அவர் உடைக்கப்பட்டார். அவர் மற்றவர்களோடு ஐக்கியமாகத்தக்கதாய் தன்னை மாற்றிக்கொண்டார். எதோடலாம் அந்த மாவு பாருங்க, தண்ணியில் சேர்த்திங்கனாலும் மாவு என்ன செஞ்சிடும்? சேர்ந்துடும். எண்ணெயில் பிசைஞ்சாலும் சேர்ந்துடும். சீனி பாகில் பிசைஞ்சாலும் மாவு சேர்ந்துடும். எல்லாவற்றோடும் ஐக்கியமாகத்தக்கதாய் மாறிவிடுகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் நிறம் மாற்றப்பட்டவர்கள் இருக்கிறீங்க? நிறம் மாற்றப்பட்டவர்கள். நிறம்னா என்னன்னு தெரியுமா? பழைய வர்ணாசிரமம்னு ஒன்று இருந்துச்சு. அதில் சொல்லுவாங்க அவன் வேற வர்ணம் அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? அவன் வேற வர்ணம் அப்படின்னா, வர்ணம்னா நிறம்னு சொல்லுவாங்க. என்ன நிறம்? நம்மெல்லாம் பூநூல் போடக்கூடிய நபர்கள். நான் சொல்ல புரியுதா? ஜாதி வித்தியாசம் பார்க்கறதுக்கு இதை அடையாளமாக சொல்லுவாங்க. சில இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா கருப்பாக இருக்கிறவனை பார்த்துட்டே சொல்லிடுவாங்க, இவன் திருநெல்வேலிக்காரன் அப்படின்றாங்க. சொல்கிறாங்களா? நம்ம ஊருக்கு வேலைக்கு ஒருத்தன் வாரான், வேலைக்கு இப்போ இவ்வளவு எதுக்குங்க? நான் கேரளாவுக்கு போயிருக்கும் போது நான் பஸ்ஸில் போகும்போது என்னையும் எத்தனை பேர் வட இந்தியக்காரன் நினச்சவன் இருக்கான். பையா அப்படிமா, பையாவா? ஏன்னா அவன் நம்மளை என்ன நம்ம ஃபேஸும் அது அவனுக்கு வட இந்தியன் போல் என்ன செய்யுது? காட்டுது. ரைட்? நான் சொல்ல புரியுதா? சில இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த நிறத்தை வச்சே இவன் இன்னார் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். பூமியில் நாம் வாழுகிற நாட்களில் இனத்தை ஜாதியை வச்சு இன்னார் என்ன செய்கிறாங்க? அடையாளப்படுத்துகிறார்கள். நீங்கள் உடைக்கப்படணும்னா இந்த ஜாதி பெருமையை விட்டு என்ன செஞ்சிடணும்? வெளியில் வரணும். நிற பெருமையை விட்டு வெளியில் வரணும். படிப்பு பெருமையை விட்டு வெளியில். சிலர் நல்லா படிப்பாங்க, மற்றவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. படிப்பு கூடிருச்சுன்னு நினைச்ச மாட்டாங்க. சொல்லுங்க, அப்படி இல்லையோ? படிப்பு கூடிருச்சுன்னா அவங்களுக்கு தகுதியான ஹோட்டலுக்கு தான் அவங்க போவாங்க. பிளாட்பாரம் கடையில் போய் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் உடைக்கப்பட்டவர்கள், நாம் நிறம் மாற்றப்பட்டவர்கள், யாரோடும் எளிதாய் பழகக்கூடியவர்கள். இப்படி தான் பலி செலுத்தணும். ஃபஸ்ட்டு மெல்லிய மாவு. மொஸ்ட் என்னது? ரெண்டாவது ஆண்டவர் சொல்வார், அந்த மெல்லிய மாவை எண்ணெய் வார்த்து, அடுத்து எண்ணெய் வார்க்கணும். அடுத்து என்ன செய்யணும்? ஏன் எண்ணெய் வார்க்கணும்? ஏன் தூபம் இருக்கும் போடணும்? ஏற்கனவே ஒரு நாள் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனால் யாருக்குமே என்ன இல்லை,
நினைவு வந்த மாதிரி தெரில, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்றது. என்னாகமம் விடுங்க, என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பின்பகுதி. இப்போ போஜன பலி செலுத்த வரும் பொழுது அந்த போஜன பலியில் அந்த மாவில் எண்ணெயை ஊற்றாமல் தூப வர்க்கம் போடாமல் கொண்டு வந்து செலுத்தினா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் என்னவா? வாசிங்க, என்னாகமம் 5:15 அதனுடைய பின்பகுதி. அது எரிச்சலின் காணிக்கையும் அக்கிரமத்தை நினைப்பூட்டும். எண்ணெய் வார்த்து மேலே தூப வார்க்கம் போடலைன்னா அது எரிச்சலின் காணிக்கை. அதை பார்க்கும்போது ஆண்டவர் நினைச்சு வரான், எரிச்சல் அடைவார். அதை பார்க்க நினைச்சுவார், எரிச்சல் அடைவார். யாருக்காக செலுத்தப்படுகிறதோ அவனுடைய அக்கிரமத்தை அவர் நினைவு கூறுகிறார். இயேசு உங்களுக்காக எனக்காக போஜன பலியாய் மரிக்கும் பொழுது எண்ணெய் வார்த்து தூப வர்க்கம் மேலே போடப்பட்டு இருந்ததா இல்லையா? சொல்லுங்க. இயேசு எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு எனக்காய் போஜன பலியாய் மாறினார்? நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ரைட். அப்படி மாறும் பொழுது மெல்லிய மாவாய் மாறினார், சரிதானா? அவர் உடைக்கப்பட்டிருந்தார். அவர் மேலே எண்ணெய் வார்த்து தூபவர்க்கம் போட்டாதான் யாருக்காக செலுத்தப்படுகிறதோ அந்த மனுஷன் மேலே தேவன் எரிச்சல் கொள்ள மாட்டார். அந்த மனுஷனுடைய அக்கிரமத்தை அவர் நினைக்க மாட்டார். அப்போ இயேசு நமக்காக, இயேசு என்கிற அந்த போஜன பலியில் நமக்காக எண்ணெய் வார்த்து தூப வர்க்கம் போடப்பட்டு இருந்ததா இல்லையா? யோவான் 19ஆம் அதிகாரம் எடுங்க, 39-40 வாசிங்க கொஞ்சம் வேகமா. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும், வெள்ளை போலம் என்பது ஒரு வாசனை திரவியம், கரிய போலமும் வெள்ளை போலமும் கொண்டு வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து, ஒரு வார்த்தை எழுதுறாரு பாருங்க, இயேசுவின் சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணாங்கன்னு எழுதலை. இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படி, யூதர்கள் எப்படி அடக்கம் பண்ணுவாங்க தெரியுமா? யூதர்கள் அடக்கம் பண்ணும் பொழுது முதல்ல எண்ணெயை ஊற்றுவாங்க. முதல்ல என்ன செய்வாங்க? எண்ணெயை ஊற்றிட்டு இந்த கரிய போலம் வெள்ளை போலம் கரிய போலம் இருக்கு இல்லையா, ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த சில வீடுகளில் ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டால் ஒழுகாமல் இருக்கிறதுக்கு கடையில் 2 பொருள் விற்கும். அதை வாங்கி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி மேலே தடவிட்டாங்கன்னா தண்ணி கீழே இறங்காது. அதே போல் இந்த வெள்ளை போலமும் கரிய போலமும் எடுப்பேன். வெள்ளை போலம் வாசனை திரவம் லிக்யூட். இந்த வெள்ளை போலமும் இந்த கரிய போலமும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெய்க்கு மேலே என்ன பண்ணுவாங்க? பூசுவாங்க. இப்படி பூசி காலில் இருந்து ஒரு துணியை சுற்றி கழுத்து வரைக்கும் கட்டுவாங்க. அப்புறம் தலையிலேருந்து ஒரு துணி என்ன பண்ணுவாங்க? சுற்றி இந்த கழுத்து வரைக்கும் இப்படி கட்டும். இப்படி தான் யூதர்களுடைய பழக்கம். இதுதான் யூதருடைய என்னது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இயேசு மரிப்பதற்கு, பஸ்காவாய் மரிப்பதற்கு 2 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து ஒரு பாட்டிலை எடுத்து இயேசுவின் தலையில் ஊற்றிடும் தைலத்தை. உடனே சுற்றி இருந்தவங்களாம் சொல்லுவாங்க, ஐயோயோ இதை கொண்டு போய் இவர் தலையில் ஏன் ஊற்றினாங்க? இதை விற்றா 300 பணத்துக்கு விற்றுருக்கலாமே அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? அதுக்கு இயேசு சொல்லுகிற பதில் மார்க்கு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் களங்கமில்லாத உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து தைலத்தை எதில் ஊற்றினாங்க? இயேசுவுக்கு மொத்தம் 3 பேர் தைலம் ஊற்றினாங்க. இயேசு உடம்புல எத்தனை பேர் ஊற்றினாங்க? நல்லா கவனிங்க, இங்கே பாருங்கள் பாப்பா, கவனிங்க. இயேசுவோட சரீரத்தில் தைலம் ஊற்றினது மொத்தம் 3 பேர். ஒரு பெண் அவருடைய பாதம், ஒரு பெண் இதில் பாதம்னா என்னன்னு தெரியுமில்ல? பாதம்னா காலுக்கு மேலேயா காலுக்கு கீழேயா? காலுக்கு கீழே. ஒரு பெண் அவருடைய காலில், ஒரு பெண் எதில்? காலில்.
இன்னொரு பெண் அவருடைய சிரசில். இதில் இந்த பெண் மூன்றாவது பெண். இந்த பெண் இயேசுனுடைய சிரசில் வந்து ஊற்றுகிறாள். ஊற்றின உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, இவ்வளவு வேல்யூ உள்ளது, இதை கொண்டு போய் வீண் பண்ணிட்டீங்களே அப்படின்னு. ஒன்று இயேசு சொல்லுகிறார், வசனம், இவள் தன்னால் இயன்றதை செய்தால், முக்கியமான வார்த்தை, நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, ஒரு ஆண் மரிச்சிட்டா பெண்கள் தான் வந்து அந்த தைலத்தை நினைச்சுவாங்க, பூசுவாங்க. நான் சொல்ல புரியுதா? இயேசுவினுடைய சரீரம் சிலுவையில் மரிச்சிருச்சு. இப்போ அந்த சரீரத்தில் உயிரும் இல்லை, உடம்புல ரத்தம் இல்லை, அங்கங்கே சதசதையாக பிஞ்சு தொங்குது. ஆனால் அந்த சரீரத்தை கூட விட்டு வைக்காம அப்படியே அந்த சிலுவையிலேருந்து இறக்கினாங்க. இறக்கி கீழே வச்சுட்டு அந்த சீசர்கள், அந்த அந்தரங்க சீசர் 2 பேரும் அந்த பரிமள தைலத்தையும் அந்த வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சரீரத்தில் பூசுகிறாங்க. ஏன் பூசுகிறாங்க சொல்லுங்கள்? ஏன் பூசுகிறாங்க? ஏன்னா இயேசு நமக்கான போஜன பலி. இயேசு நமக்கான பிதா அந்த அந்த போஜன பலிக்கு மேலே இருக்கிற பரிமள தைலத்தையும் எண்ணெயையும் பார்க்கிறார். எண்ணெய் பூசி தூப வர்க்கம் போட்டாச்சுன்னா யாருக்காக செலுத்தப்படுகிறதோ அந்த மனுஷனை மேலே தேவன் எரிச்சலாக இருக்க மாட்டார். அந்த மனுஷனை அவர் அங்கீகரிக்கிறார். அவனுடைய அக்கிரமத்தை அவர் நினைவு கூறுவது இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் புதிய போஜன பலியை செலுத்தணும்னு வரோம். ஃபஸ்ட்டு மெல்லிய மாவு, முதல்ல என்னது, ரெண்டாவது என்னது, எண்ணெய் வார்த்து தூப வர்க்கம் போடணும். மூணாவது அது பலிபீடத்தில் கொண்டு வந்து என்ன செய்யணுமா, அங்கீகரிக்கப்படணும். நாலாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனை. அது எப்படி இருக்குமா சொல்லுங்க? அது எப்படிப்பட்டது? கர்த்தருக்கு சுகந்த வாசனை. எபேசியர் 5:2 வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து நம்மேல் அன்பு கூர்ந்தது போல இப்போ இயேசு சுகந்த வாசனையாய் பலியாய் ஒப்பு கொடுக்கிறார். லேலூயா. இந்த 3 காரியமும் இருக்கணும், ரைட்டா? போஜன பலினா உடைக்கப்பட்டிருக்கணும். சொல்லுங்க, போஜன பலினா உடைக்கப்பட்டிருக்கணும். எண்ணெய் வார்த்து தூபவர்க்கம் போட்டிருக்கணும். அடுத்து கர்த்தருக்கு உகந்த வாசனையாக என்ன செஞ்சுருக்கணும், மாறி இருக்கணும், ரைட்டா? இப்போ இதுதான் போஜன பலி. இதுதான் என்னது, போஜன பலி. ஆனால் நாம் வாசிக்க கேட்ட அந்த பண்டிகைக்கு வாங்க, பண்டிகை எடுத்தோம்ல, லேவியராகமம் 23:16. அங்கே என்ன போஜன பலியை செலுத்த சொல்கிறாரு? புதிய போஜன பலி. போஜன பலி இயேசு நமக்காய் மாறினார். ஆனால் நீங்களும் நானும் செலுத்த பலி எப்படிப்பட்டதுன்னா, பெந்தேகோஸ்தே அன்னைக்கு அந்த நாளில் நாம் செலுத்த வேண்டிய பலி என்னன்னா, புதிய போஜன பலி. என்ன பலி அப்படின்னா என்னது? புதிய போஜன பலின்னா என்னது? ஏற்கனவே ஒன்று செலுத்தப்பட்டு விட்டது, இனி செலுத்துறது புதிய பலியாக இருக்கும். அந்த புதிய பலியாய் எதை சொல்லுகிறார்? ரோமர் 12:1 வாசிங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நல்ல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. புதிய போஜன பலியாய் இயேசு தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். புதிய போஜன பலியாய் நாம் நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். அந்த வசனம் சொல்லுகிறது, வாசிமா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புத்தியுள்ள ஆராதனை செலுத்தினீங்களா? சொல்லுங்க, புத்தியுள்ள ஆராதனை செலுத்தினீங்களா? அப்படின்னா என்னன்னா, உங்கள் சரீரத்தை பலிபீடத்தில் வைக்கிறது. உங்கள் சரீரத்தை என்ன செய்யணும், வச்சிருக்கிறீங்களா? இப்போ இங்கே காணிக்கை கொண்டு போடுறதுக்கு முன்னாடி அது உங்கள் பணம். காணிக்கை போடுறதுக்கு முன்னாடி யார் பணம்? உங்கள் பர்ஸில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. போடுறதுக்கு முன்னாடி உங்கள் பணம்.
போட்ட பிறகு பாஸ்டர் கொஞ்சம் திறங்க, நான் 10 ரூபாயை போடறதுக்கு பதிலாக 500 ரூபாயை போட்டேன், அதை எடுத்துட்டு நான் 10 ரூபாயை போடுறேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கிடுவாங்களா? காணிக்கைன்னா என்னென்னு தெரியுமா? காணிக்கைன்னா நீங்கள் எனக்கு கொடுக்கல, உங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கனம் பண்ணுறீங்க. நீங்கள் சகரியா 11ஆம் அதிகாரம் எடுங்க. சகரியா 11, நிறைய பேருக்கு செலுத்துகிற காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கைன்னு பாருங்கள். சகரியா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே எடுத்துட்டீங்களா? மந்தையில், நல்லா கவனிங்க, மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன. இப்போ ஒரு மேய்ப்பன் சொல்லுகிறார், எனக்கு காத்திருந்தவைகள், நான் பேசின வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன. அடுத்த வசனம், உங்கள் பார்வைக்கு நலமாய் கண்டால், இங்கே பாருங்கள், நான் பேசுனது ஆண்டவருடைய வார்த்தைன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்குன்னு ஒரு கூலியை தாங்க. நீங்கள் உங்கள் பார்வைக்கு நல்லதாய் கண்டால் எனக்குன்னு ஒரு கூலியை நீங்கள் தாருங்கள். இல்லைனா இருக்கட்டும், கட்டாயமாக அல்ல, விருப்பம் இருந்தால் தாங்க, இல்லைனா இருக்கட்டும். வாசி, சொன்னேன், அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்து கொடுத்தார்கள். எரிந்துவிடு என்றார். முக்கியமான வார்த்தை இதுவே, நான் அவர்களால் மதிக்கப்பட்ட. நீங்கள் காணிக்க செலுத்துறீங்க, அங்கே பாருங்கள், 10 ரூபாய் எடுத்து செலுத்துறீங்கன்னா உங்கள் பார்வையில் ஆண்டவருக்கு மரியாதை எவ்வளவு தான்? சொல்லுங்கள், நீங்கள் அவரை எவ்வளவுக்கு தான் மதிக்கிறீங்க? சொல்லுங்கள், எவ்வளவுக்கு மதிக்கிறீங்க? எவ்வளவுக்கு மதிக்கிறீங்க? 10 ரூபாய்க்கு தான் மதிக்கிறீங்க. வசனம் சொல்லுங்க, நான் சொல்லலை. காத்திருந்தவைகள் இது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன. உங்கள் பார்வைக்கு நலமாக இருந்தால் எனக்கான கூலியை கொடுங்க, இல்லைனா இருக்கட்டும். அவங்க ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோனா 30 வெள்ளிக்காசை நிறுத்து கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அதை நீ வாங்க வேண்டாம், கொண்டு போய் குயவனுடைய நிலத்தில் எரிஞ்சிரு. ஏன்னா இதுவே அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளவுக்கு மதிக்கிறீங்க அவரை? சும்மா கேளுங்க, நீங்கள் கர்த்தரை எவ்வளவுக்கு மதிக்கிறீர்கள்? உலகத்தான் பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா போடுவான். ஒரு உலகத்தான் பிச்சைக்கா எடுக்க வந்தால் அவனுக்கு எவ்வளோ போடுறான்? நம்ம உலகத்தானை விட ஆண்டவர் மோசமா? நிறைய பேர் அவரை பிச்சைக்காரன மாதிரி தானே மாற்றி வைக்கிறோம். அங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பந்தி அந்த பலிபீடத்தில் வந்து காணிக்கை செலுத்தணுமா? எதை செலுத்தணும்? தம்பி மிஸ்டர், திரும்புங்க, இந்த பக்கம் திரும்புங்க. நீங்கள் யாருமே பிரசங்கம் கேட்குறது இல்லையோ, திரும்புங்க, இங்கே திரும்புங்க. நீங்கள் வா, என் கூட வந்து நிற்கிறியா? பேசுனா இங்கே வந்துடணும். நல்லா கவனிங்க, பலிபீடத்தில் உங்கள் சரீரத்தை வைங்க. இது புத்தியுள்ள ஆராதனை. இது என்னவா? புத்தியுள்ள ஆராதனை. கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் பொருள் கொடுத்துட்டா அது கர்த்தருடைய பொருள். நான் சொல்ல புரியுதா? அப்போ வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரத்தை கொண்டு வந்து பலிபீடத்தில் வை. நீ வருகிற வரைக்கும் இந்த சரீரம் உனக்கு சொந்தம். என்னைக்கு பலிபீடத்தில் கொண்டு வந்து வைக்கிறியோ அதுக்கப்புறம் இந்த சரீரம் யாருக்குரியது? ஆனால் நம்ம என்ன தினமும் பண்ணுறோம்? வருகிறோம், பலிபீடத்திலும் வைக்கிறோம், போகும்பொழுது அதை எடுத்து மறுபடியும் என்ன செய்கிறோம்? சொல்லுங்க, கொண்டு போகிறோம். ஸோ வேதம் சொல்லுகிறது, ரைட். இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, போஜன பலினா என்னன்னு பார்த்தோம். புதிய போஜன பலினா இயேசு செலுத்தினார். இப்போ நீங்களும் நான் என்ன செய்யணும்? செலுத்தணும். முதலாவது பெந்தேகோஸ்தே பண்டிகைன்னு ஆண்டவர் எதை சொல்கிறார்னா, உன் சரீரத்தை முதல்ல எனக்கு கொடுன்றார். எதை கொடுக்கணுமா? நம்ம காசு பணம் தந்துடுறோம் ஆண்டவர், ஆனால் சரீரத்தை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, கேட்டுறதுங்க. இந்த கண்ணு வந்து இது உங்களை மட்டும் பார்க்கறதுக்கு இல்லை, இன்னும் சிலரையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குது. இந்த கையில் ஊழியம் செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் சில காரியமும் செய்ய வேண்டியிருக்குது. அதனால் இந்த சரீரம் உங்களுக்குரியது கிடையாதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே பாருப்பா, புத்தியுள்ள ஆராதனை என்ன தெரியுமா? உன்னை கொண்டு வந்து முதல்ல செலுத்து, உன்னுடையதை அல்ல, உங்களை கர்த்தர் தேடுகிறார். லேலூயா.
கர்த்தர் யாரை தேடுறாரு? உங்கள் குலத்தை தேடுறாரா, உங்களை தேடுறாரா? சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் அந்த குயவனுடைய நிலத்தில் வீச சொன்னார் தெரியுமா? அது இயேசுவை காட்டி கொடுத்த அந்த 30 வெள்ளிக்காசுக்கு எழுதப்பட்டது. தேவனுக்கு விலையே கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விலையே கிடையாது. ஆனால் மனுஷன் விலை வைக்கிறான். அன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு என்ன செய்கிறான்? விலை வைக்கிறான், அதுக்கு விலையே கிடையாது. சரி, நீ பலி செலுத்த வரணும்னா பெந்தேகோஸ்தே என்ன? முதல்ல உங்களை பலியாய் செலுத்தணும். அடுத்த வசனம் வாசிங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எப்படி அந்த பண்டிகை கொண்டாட வேண்டும்? நீங்கள் ஒரு மரக்காலிலே, கவனிங்க, 10 2 மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாக இருக்கிற 2 அப்பங்களை. ரைட், இது எல்லாமே சொல்ல முடியாது, ஆனால் நம்ம புரியுதுக்காக சில வசனத்தை மட்டும் பார்ப்போம். இந்த 10 ஃபஸ்ட் என்ன எழுதியிருக்காரு? அதில் போட்டிருக்க நம்பரில் நம்பர் என்ன போட்டிருக்கு பாருங்க. அந்த வசனத்தில் ஒரு ஃபஸ்ட் என்னது? 1. ஃபஸ்ட் என்னது? 1. அடுத்து 10, அடுத்து 2, 3 நம்பர் போட்டிருக்கு. ஏன் ஆண்டவர் இந்த 3 நம்பர் சொல்கிறார்? இந்த 3 நம்பரையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெந்தேகோஸ்தே பண்டிகையில் எப்படி கொண்டாடணும்னு அவர் சொல்கிறார். ஃபஸ்ட்டு என்னென்னா 1. ஃபஸ்ட் என்னது? 1 வேதத்தில் எதை குறிக்கிறது? ஆதியாக யோவான் 17:3 இயேசு சொல்லுகிறார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும். ஒன்றான, 1 என்பது தேவனை குறிக்குது. 1 என்பது எதை குறிக்குது? சரி, 10 எதை குறிக்குது? 10 1, இன்னொன்று 0. ஜீரோனா மதிப்பு இருக்குதா? 1 தேவன், 0னா மதிப்பு இல்லை. தேவன் இந்த பூமிக்கு வந்து தன்னை மதிப்பில்லாதவராய், இந்த பூமியில் மதிப்பில்லாதவராய் தன்னை என்ன செய்கிறாரு? மாற்றிக்கொள்கிறார். உண்மைதானா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். நாம் அவரை, அந்த ஏசாயா 53 பார்க்குறோம், அவரை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு தன்னை முழுவதும் அழித்து கொண்டார். 0. அவர் மனிதனாகவும் மதிக்கப்படலை, தேவனாகவும் மதிக்கப்படலை, அப்படி மாறிட்டார். 2 எதை குறிக்குது? 2 2ஆம் நாளில் தேவன் என்ன பண்ணார்? பூமியை படைக்கும் பொழுது 2ஆம் நாளில் என்ன பண்ணார்? 2 செப்பரேட். பூமி முழுக்க தண்ணியாக இருந்துச்சு, தண்ணியையும் வெட்டாந்தரையும் தனியாக என்ன செய்கிறாரு? பிரிக்கிறார். ஸோ அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை எப்படி கொண்டாடணும்னு சொல்கிறாருன்னா, தேவன் மனிதனாய் வருவார், வந்து பூமியில் தன்னை ஒன்றுமில்லாமல் அழித்து கொள்ளுவார். அழித்து கொண்ட பிறகு ஒரு கூட்ட ஜனங்களை தனக்கென்று வேறு பிரிப்பார். அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அடுத்து எழுதப்பட்டிருக்கு, புளிப்பாய் பாகம் பண்ணப்பட்ட அப்பம். என்னது? இதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்களும் நானும் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். சரிதானா? நம்ம வேறு பிரிக்கப்பட்டவங்க தானா? எத்தனை பேர் வேறு பிரிக்கப்பட்டவர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வாயில் கெட்ட வார்த்தை வரக்கூடாது, உலக மனுஷன் வாயில் வரலாம். நம்ம வாயில் சாபம் வரக்கூடாது, உலக மனுஷன் வாயில் வரலாம். நம்ம வீட்டுக்குள்ளே சண்டை வரக்கூடாது, உலக மனுஷன் வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? ஏன்னா நீங்களும் நானும் பிரிக்கப்பட்டவர்கள். நீங்கள் நானும் யார் சொல்லுங்கள்? நீங்கள் நானும் யார்? பிரிக்கப்பட்டவர்கள், செப்பரேட், பிரித்து வச்சுருக்கிறோம். இப்போ கர்த்தர் தேவனாகியவர் இந்த பூமிக்கு வந்து தன்னை ஒன்றுமில்லாமல் அழித்து அதுக்கப்புறமா நம்மை பிரித்து எடுப்பார். பிரித்து எடுத்தது அப்படியே நிப்பாட்டாமல் அடுத்து இன்னும் 2 வருது. வரதுக்கு முன்னாடி அந்த மாவு புளிப்பாக்கப்படணும். என்ன செய்யணுமா? நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். மாவு அரைச்சவங்க, மாவு அரைச்சிருப்பீங்க இல்லையா? மாவு அரைச்சதுக்கும் மாவு புளிச்சதுக்கும் என்ன வித்தியாசம்? அதே மாவு தான், ஆனால் புளிச்சிச்சுன்னா சில காரியம் நடக்கும். புளிச்சுன்னா என்ன செய்யும்? அதே மாவு தான், அளவு கூடிரும். அதே மாவு தான், ஆனால் என்ன செஞ்சிடும்?
கூடிரும். அடுத்து அதே மாவு தான் புளிச்ச பிறகு தான் வாசனை வரும். புளிச்ச பிறகு தான் என்ன வரும்? உண்மை இல்லையா? சாதாரண மாவை தோசை சுடுங்க, அது வேறு மாதிரியா இருக்கும். புளிச்ச மாவை தோசை சுடுங்க, அது எப்படி இருக்கும்? நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறம் புளிப்பு வந்தால் தான் சுவை கூடும். என்ன நீங்கள் ஒரு மாதிரி, நீங்களும் தோசையை சாப்பிட்டது இல்லையா? தோசை சாப்பிட்ருக்கீங்கல்ல? ரைட். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறாங்க பாருங்க, இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்ததை நம்புறீங்களா? அவருடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு ரட்சிப்பு இருக்குன்னு சொல்லி விசுவாசித்தோம், கேள்விப்பட்டோம். உங்களை என்னையும் ஆண்டவர் தனியாக பிரிச்சிட்டார், சரிதானா? பிரித்ததோடு நிப்பாட்டாமல் நமக்குள்ள ஒன்றை செய்ய விரும்புகிறார். என்னன்னா, அந்த புளிப்பை நம்மளை பெருக பண்ணுகிறார். நம்மளை என்ன செய்கிறாரு? அதே மாவு தான், ஆனால் அது என்ன செய்யுது? பெருக ஆரம்பிக்குது. எப்படி பெருகுது? பைபிளில் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம். யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், எனக்குள்ளே அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எப்படி அந்த மாவு அப்படி இருக்கும், அது புளிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா புளிக்காத மாவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், புளிச்ச மாவு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிடும்? பெருகி கடைசியில் மாவு முழுக்க புளிச்சிரும். அப்படிதானா? சொல்லுங்க, அப்படிதானா இல்லையா? அப்படிதான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அவர் பெருகணும், நான் என்ன செய்யணும்? சிறுகணும். அது எப்படி சாத்தியமாகும்? பவுல் இதுக்கு நல்ல ஒரு விளக்கம் எழுதுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் எடுங்க, 4:19 வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து, அதாவது என்னன்னா, எப்படி அந்த மாவு புளிக்குமோ அதே போல கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும். கிறிஸ்து நமக்குள்ள என்ன செய்யணும்? ஒரு பெண்ணின் வயிற்றில் முதல்ல கரு உருவாகும் போது எப்படி உருவாகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நர்ஸெல்லாம் இருக்கிறாங்க, சந்தேகம்னா அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. நம்ம முடி இருக்குல்ல, ஒரு முடி அப்படி கையில் பிடிங்க, எவ்வளோ கனம் இருக்குது? ஒரு முடியினுடைய கனம் இவ்வளவு கணத்துக்கு தான் முதல்ல எலும்பு உண்டாகும். இவ்வளவு கணத்துக்கு தான் என்ன செய்யும்? அதாவது ஒரு குழந்தை எப்படி உருவாகும்னா, எடுப்பிலே குழந்தைய உருவாயிராது. ஃபஸ்ட்டு அந்த உயிரணு அந்த பெண்ணுக்குள்ளே போய் முதல்ல ஒரு எலும்பு மாதிரி உருவாகும். அடுத்து இதயம், மூளை, கை, கால், வாய் எல்லாம் உருவாகி வெளியில் வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகுதா? வயிற்றில் என்ன செய்யுது? சொல்லுங்கள், பெருகுதா பெருகலையா? பெருகுது. பெருகினதுக்கப்புறம் குறித்த நாளைக்கு அப்புறம் அது என்ன செஞ்சிருது? வெளியில் வந்துடுது. வரும்போது முதல்ல உருவாச்சு அந்த எலும்பு அப்படி வராது. வரும்போது எப்படி வரும்னா, முழுவதும் எப்படி இருக்குதோ அப்படியே என்ன செஞ்சிடும்? வெளியில் வரும். சரிதானா? இங்கே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகணும். இந்த வசனத்தை இப்போ கர்த்தர் உங்களை நோக்கி அனுப்புகிறார். இந்த வசனம் உங்களுக்குள்ளே போன உடனே உங்களுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒன்றை உருவாக்கும். இன்றைக்கு வரைக்கும் மருத்துவத்துறையில் கர்ப்பிணி பெண்கள் ஏன் வாந்தி எடுக்கிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் வாந்தி எடுக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ரீசனே தெரியாது. ஏன் வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னா, அதாவது மனிதன் ஒரு தியரி வைக்கிறான், இப்படி இதுக்காக இதனால் இருக்கலான்னு சொல்லி. ஆனால் தேவன் அதை ஒரு அடையாளமாக வைக்கிறார். உள்ளுக்குள்ளே வளர்ச்சி வந்துச்சுன்னா வெளியிலையும் சில அடையாளங்கள் தெரியும். தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கள், தெரியுமா தெரியாதா? உள்ளுக்குள்ளே ஒன்று உருவாயிடுச்சுன்னா வெளியில என்ன செஞ்சிடும்? சில அடையாளங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி சில அடையாளங்கள் தெரிகிற அந்த அடையாளத்தை தான் வெளியில் இருக்கிற மனிதர்கள் பார்ப்பார்கள். ஓ, இந்த பெண் கரு உண்டாயிருக்கிறாள் அப்படின்னு என்ன செஞ்சுக்கிறாங்க? புரிந்து கொள்வார்கள். அதே போல் நமக்குள்ள இயேசுவின் வசனம் அதை நமக்குள்ள பெருக 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 நமக்குள்ள சில அடையாளங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த அடையாளத்தை வச்சு தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இவங்க கிறிஸ்து இவங்களுக்குள்ள உருவாகிறாரு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. லேலுயா, உங்களை பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்களா? கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறத சுற்றி இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? எப்படி பாஸ்டர் கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துருமா?
உங்கள் கூடவே சேர்ந்து வேலை செய்வாங்க. உங்களை விட நிறைய கஷ்டம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஏக்கா எனக்கா கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோக்கா சொல்கிறாங்களா? உங்களை விட பெரிய கஷ்டம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நான் சொல்கிறது நடந்திருக்கா நடக்கலையா? நடந்திருக்குன்னா உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகிறத அவங்க பார்த்துருக்குறாங்கன்னு அர்த்தம். நான் சொல்ல புரியுதா? ஒரு பெண்ணின் வயிற்றுக்குள்ளே கரு உருவான உடனே சில அடையாளங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த அடையாளத்தை வச்சு இந்த பெண் கரு உருவாகிருக்கிறான்னு சுற்றி இருக்கிறவங்க கண்டுபிடிக்கிறது போல் கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் நம்முடைய ஆவி மண்டலத்தில் வரும் பொழுது நம்ம ஆவியில் சில மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அதை சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு கரெக்டாக சொல்லுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, என் வீட்டுக்காருக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியல, எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கக்கா, உங்கள்கிட்ட பேசினா கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகி இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படி வந்துச்சுன்னா தான் அந்த பலியை தான் தேவன் ஏற்றுக்கொள்வாராம். அல்லேலூயா. இதுதான் புது போஜன பலி. இது என்னது? நீங்கள் புதிய போஜன பலியாக இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? சொல்லுங்கள், இருக்கிறீங்களா? நமக்குள்ளே ஒரு வாசனை இருக்குது. இந்த வாசனை 2 விதமாக வேலை செய்யும். எடுங்க, ஒரு வசனத்தை எடுங்க, வாசிச்சுட்டு நம்ம முடிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவின் சென்டா இருக்கிறோம். வாசனை பேசும். வாசனைக்கு ஒரு சுபாவம் இருக்குது. வாசனை என்ன செய்யும்? சொல்லுங்கள். வாசனை பேசும். பேசுமா பேசாதா? இங்கே ஒருவர் மல்லிகைப்பூ வச்சுட்டு உள்ளே வாரார். அவர் சொல்ல தேவையில்லை நான் மல்லிகைப்பூ வச்சுருக்கேன்னு சொல்லி. அந்த வாசனையே என்ன செஞ்சிடும்? சொல்லுங்கப்பா, காட்டி கொடுக்குமா காட்டி கொடுக்காதா? கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தார்னா உங்களுக்குள்ளேருந்து ஒரு வாசனை புறப்படும். சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீங்கள் போகிற சர்ச்சுக்கு என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்கள் போகிற சர்ச்சுக்கு என்னையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா சொல்கிறாங்களா உங்கள்கிட்ட? எங்கே நாங்களே கூப்பிட்றோம், எவனுமே வரமாட்டான். அப்படின்னா என்னென்னா இன்னும் அது முழுமை அடையலை. உள்ளுக்குள்ளே இப்போ என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக ஆன் ப்ராசஸில் நடந்துக்கிட்டு. அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புதிய போஜன பலி செலுத்தணும். நீங்களும் நானும் புதிய போஜன பலி. அதை எப்படி செலுத்தணும்னா நமக்குள்ள கிறிஸ்து வளரணும். நம்மளிருந்து ஒரு வாசனை புறப்படும். ஜனங்களை அது பற்றி பிடிக்கும். ஜனங்கள் நாம் போகிறதை நம்மை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளோடு பழகுவதற்கு ஒத்துக்கொள்வார்கள். அல்லேலூயா. நம்ம கூட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. நம்மளோட வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க. நம்மக்கிட்ட பேசினா அவங்களுக்கு டைம் அப்படியே ஆறுதலாக இருக்கிறது போல் இருக்கும். எங்கெங்கேயோ இருக்கிற மனுஷன் ஃபோனை போட்டு நம்மகிட்ட பேசுவான். பாஸ்டர் உங்கள்கிட்ட பேசணும் போல் இருக்குது அப்படிமா. உங்ககிட்ட எப்படி? உங்களை பார்த்த உடனே பின்னங்கால் பெடதில் அடிக்க ஓடுறாங்களா? இல்லை நின்று தன்னுடைய பிரச்சனைகளே உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா?